நடுவுல கேங்கர்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்துச்சு. காமெடின்ற பேர்ல கொஞ்சம் அந்த பழைய ஓல்டு ஸ்டைல்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. பட் அது எதுவுமே ஒர்க் ஆகல. பல கெட்டப்ஸ்ல வந்து வடிவேலு அவர்கள் வந்திருந்தாலுமே, சுந்தர் சி வடிவேல் காம்போ அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட ஹைப்லாம் கிரியேட் ஆச்சு. ஆனா அந்த படத்துல அது எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகாதனால நெறைய பேர் வந்து படத்த வந்து பேஷ் பண்ணாங்க. படம் சரியா இல்ல. எதுக்கு வந்து வடிவேலு அவர்கள் காமெடி பண்ணணும். மாமன்னன் மாரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் அது மாரி கிடைச்சதுன்னா, அதுல அவர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போலாமே. அதுதான் அவருடைய இப்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோனா இப்ப இருக்கு. அத ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஒரு ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் அவங்களோட கருத்துக்கள சொல்லியிருந்தாங்க. அத வந்து கரெக்ட்டா எடுத்தாரா என்னன்னு தெரியல. ஆஃப்டர் மாமன்னனுக்கு அப்புறம் இந்த படத்த வந்து சைன் பண்ணியிருக்காப்ல. ஸோ இந்த படம் வேற லெவலான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா வடிவேலு அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்க்கும்போதே. ஏன்னா நம்மளுக்கு அது கிளியரா தெரியுது. ஏன்னா அ ஒரு ஞாபக மறதி இருக்க மாரி நடிக்கணும். ஆனா ஞாபக மறதி இல்ல. அண்ட் ஒரு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு வடிவேலு அவர்கள் வந்து அழுகுறார்ல. அத நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே அது கனெக்ட் ஆகுது. ஒரு சில நடிகர்கள்லாம் வந்து அழும்போது நம்மளுக்கு வந்து ஓ! நம்ம வந்து எதார்த்தமா ஒருத்தவங்க நம்ம வந்து அழுறத பார்க்கும்போது நம்மளுக்கே கண் கலங்கும்ல. அந்த மாரி சில விஷயங்கள்லாம் வந்து இந்த படம் பார்க்கும்போது கனெக்ட் ஆச்சு. அண்ட் எதுக்காக வந்து வடிவேலு அவர்கள் இப்படி நடிக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கு. அத நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.